ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ். இப்போ சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 250 கிராம் சிக்கன் கூட உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் உள்ள போனெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அது கூட மயோனீஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/4 டேபிள் ஸ்பூன், இட்டாலியன் சீசனிங் 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மல்டிக்ரெயின் பிரெட் எடுத்து அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃபை எல்லாம் அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஸ்லைஸ்டு சீஸ் வச்சு அப்புறம் இன்னொரு மல்டிக்ரெயின் பிரெட்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் தோசை தவாவில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃப்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணேன். அப்புறம் 2 பக்கமும் பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். பொட்டேட்டோ ஸ்மாஷருக்கு பதிலாக நம்ம கிளாஸ் இல்லைனா டம்ளரோட பேஸை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அனாஃப் லஞ்ச் பாக்ஸுக்கு சிக்கன் சாண்ட்விச் தான் பேக் பண்ணி கொடுத்தேன். அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் இதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ஹாட் சாஸும் சேர்த்து வச்சு கொடுத்தேன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வாங்கும் போது அந்த பேக்கில் உள்ள இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா சில மிக்ஸ்டு ஹர்ப்ஸில் அஜினோமோட்டோ சேர்த்துருப்பாங்க, அது பசங்களுக்கு நல்லதில்லை. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.